ஜீ தமிழ் சீரியல்ல நல்லாவே ஃபெமிலியரா வள வந்துட்டு இருக்க ஒரு நடிகை இப்போ ஓப்பனாவே அட்ஜஸ்ட்மெண்ட் பத்தி பேசியிருக்காங்க. அத பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ விரிவா பார்க்கலாம். ஜீ தமிழ்ல இப்ப கார்த்திகை தீபம் அப்படிங்கிற ஒரு சீரியல் போயிட்டு இருக்கு. அதுல தீபாங்கிற கேரக்டர்ல பண்ணிட்டு இருக்க ஹீரோயினியோட பேர் ஆராதிகா. அவங்க இப்போ ஓப்பனாவே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பத்தி எல்லாம் பேசியிருந்திருக்காங்க. நிறைய இடத்துல என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பத்தி கேட்டிருக்காங்க. ஆனா நான் ஒரே வார்த்தை தான் சொல்வேன், இப்போ தெரியாம கேட்டுட்டீங்க, இனி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுக்குவேன். கேக்குறவங்கள நம்ம எப்பவுமே தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேர் பேருக்காகவும் பணத்துக்காகவும் இந்த மாதிரி பண்ணி ஃபெமிலியர் ஆகிறதுக்காக அட்ஜஸ்ட்மெண்ட்டை ஒத்துக்கிறாங்க. சோ அதனால எல்லா பொண்ணுங்களும் அப்படிதான் அப்படிங்கிற தாட்ல அவங்க கேட்டுறாங்க. அவங்களை குறை சொல்லி நான் என்ன பண்ண போறேன், எனக்கு கடவுள் கொடுத்த இந்த லைஃபே போதும், நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன், பணம் இருந்தா மட்டும்தான் வாழ முடியுமா என்ன, இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன், நடிக்கணும் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் நான் பெரிய இடத்துக்கு வரணும்னா அந்த இடமே எனக்கு தேவை கிடையாது, எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அவங்க பேசியிருக்க இந்த ஒரு விஷயம் சோஷியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. ஏற்கனவே இந்த சீரியல் மூலமா அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்போ அவங்க பேசின இந்த ஒரு விஷயம் தான் சோஷியல் மீடியால ஒரு பக்கம் வைரலாவும் போயிட்டு இருக்கு. இத பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன? ஏன்னா இப்ப இருக்க காலகட்டத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே காமனா போயிடுச்சு. எல்லா ஃபீல்டுக்குமே சினி ஃபீல்ட்ல தான் முன்னாடி நடந்துட்டு இருந்தது. இப்போ எல்லா ஃபீல்ட்ல பெண்கள் கால் எடுத்து வச்சாலே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்களான்னு கேள்வி எழுப்புறவங்க தான் அத்தனை பேர் இருக்க மத்தியில இல்ல நான் அதை பண்ணவே மாட்டேன், அப்படி ஒரு இடம் எனக்கு தேவையே இல்ல அப்படின்னு ஓப்பனா சொல்லிருக்க ஆராதிகாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.